அப்பாவின் வார்த்தை கலாத்தியர் 2:20 இப்படி சொல்லுது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தூய அகஸ்டின் என்கிற ஒரு பரிசுத்தவான், அவருக்கு இளைய வயதிலே அழகான ஒரு பெண் தோழி இருந்தாள். அவள் பேர் லிசி. அவளோட கூட நெருங்கி பழகினார், வாழ்ந்தார். பிற்காலத்துல ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பாதையில ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார். பல வருடங்கள் கடந்து போனது. ஒரு நாள் ஒரு தெருவில் அவர் நடந்து போய் கொண்டிருக்கும் போது தூரத்திலிருந்து அகஸ்டின் அகஸ்டின் என்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. இவருக்கு அந்த குரலை கேட்ட உடனே இது லிசியுடைய குரலை போல இருக்கிறதே என்று சொல்லி இவர் அந்த சத்தத்துக்கு தன்னை செவிசாய்க்காதபடிக்கு வேகமாய் நடக்க ஆரம்பித்தார். அந்த லிசி என்கிற பெண்மணி கூப்பிட்டு கொண்டே வருகிறார். இவர் வேகமாக ஓட ஆரம்பித்தார். ஆனால் இவருக்கு முன்பாக அந்த பெண் ஓடி வந்து, என்ன தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியலன்னு சொல்லும் பொழுது திரும்பவும் நான் தான் லிசி அப்படின்னு சொல்லும்போது, நீ தான், ஆனா நான் இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்திருக்கிறேன், நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேச்சு கொடுக்காம வேகமா ஓட ஆரம்பித்தாராம். பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணுங்க. அப்பா அதை தான் விரும்புறாரு. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.